ஹோட்டல்ல கிடைக்கிற மாரி கிரிஸ்பியான கோஸ் கட்லெட் எப்படி ஈஸியா வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேவையான பொருட்களோட லிஸ்ட் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட கடைசியில திருப்பியும் இந்த இன்கிரீடியன்ட் கார்டு போடுவோம். நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட கேபேஜ இந்த மாரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாணல்ல எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா கேபேஜையும் போட்டுக்கோங்க. நான் அந்த பார்ட்ட ஷூட் பண்ண மறந்துட்டேன். சாரி. இப்போ இந்த கேபேஜ நல்லா சுருள வதங்க விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துல இந்த கேபேஜ் வதங்கிடும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் பொடி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நிறைய பேர் வந்து பச்சையா போட்டுடுவாங்க கேபேஜ் மசாலா எல்லாத்தையும். அப்போ வந்து நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணாதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி பச்சையா எல்லா ஸ்மெல்லும் வர மாதிரி இருக்கும். அதனாலதான் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே வதக்கி அதோட பச்சை வாசனை போற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து கடைசியா கம்மியான ஆயில்ல நம்ம ஷாலோ ஃப்ரையே பண்ணி எடுத்துடலாம். அப்ப கூட அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இதை நீங்க ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சிடுங்க. கோஸ் ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துல நம்ம கட்லெட்க்கு தேவையான ஸ்லரியை தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கோங்க. உங்க வீட்ல உங்ககிட்ட கார்ன்ஸ்டார்ச் இல்லைன்னா நீங்க வெறும் மைதாவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமான உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்டா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப தின்னாக்கிட வேண்டாம். அதே நேரத்தில் ரொம்ப திக்காவும் தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்போ காமிக்கிற கன்சிஸ்டன்சி மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை நீங்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுக்குள்ள அது ரொம்ப கெட்டி ஆயிடும். ஸோ அதனால நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்லரி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேபேஜும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பேட்டிஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஆறின கேபேஜ் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப கம்மியா தண்ணி சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமயே ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்து ஒரு மாவை நான் எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைறோம் அந்த மாதிரி ஒரு டோ பால் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான தண்ணி சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி வந்துடும் கரெக்டா. அது நம்ம பிசைய அதுக்கப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஈக்குவலா டிவைட் பண்ணி எனக்கு வந்து 8 பால்ஸ் வந்துச்சு. ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா வேணும்னா நீங்க சின்ன சின்ன பால்ஸாகவும் பண்ணிக்கலாம். நான் பண்ணது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஸோ இதுல எனக்கு 8 பால்ஸ் வந்துச்சு. இதை நான் இப்போ வடை மாதிரி தட்டிக்க போறேன். ரொம்ப மொத்தமா தட்டாதீங்க. நான் இதுல 2 தட்டி காமிச்சிருக்கேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் தட்டினதெல்லாம் ரொம்ப மொத்தமானது. நான் இப்போ வைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிளாட் ஆனது. ஸோ கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறது தான் பெட்டரு. கொஞ்சம் ஒரு மசால் வடை மாதிரி கொஞ்சம் ஃபிளாட்டான மசால் வடை மாதிரி தட்டிக்கோங்க. நிறைய பேர் இதை இப்படியே ஃப்ரை பண்ணிடுவாங்க. டீப் ஃப்ரையும் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து தோசைக்கல் மேல வச்சு எண்ணெய் விட்டும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும். ஆனா நம்ம பண்ற மெத்தட்ல பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் கட்லெட்டு. நீங்க ஒரு 4 மணி நேரம் கூட வெளியில வச்சதுக்கு அப்புறம் கூட அதோட கிறிஸ்பினஸ் போகவே போகாது. ஸோ அதனாலதான் நம்ம இந்த ஸ்லரியும் அதுக்கான கோட்டிங்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த பேட்டிஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி கோட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்ல தேவையான அளவு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. ரவை வந்து நம்ம கோட்டிங்காக யூஸ் பண்ண போறோம். அது வந்து ரொம்ப ஈரம் ஆயிடும் நீங்க ஒரேடியா எல்லா ரவையும் எடுத்துக்கிட்டேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஒரு பேட்டிஸை எடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்லரியில போட்டு நல்லா கோட் பண்ணுங்க. பாருங்க ரொம்ப தின்னாவும் இல்லை ரொம்ப திக்காவும் இல்லை அந்த கோட்டிங். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதை எடுத்து இப்போ ரவையில போட்டு ரவைக்கு ஒரு ரவையோட கோட்டிங் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடும். உங்க வீட்டில் உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருக்குன்னா நீங்க பிரெட் கிரம்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய பேர் வீட்டில் பிரெட் கிரம்ஸ் இருக்காது இங்கெல்லாம். அதனால நான் வந்து ரவை தான் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்றேன். ரவை மோஸ்ட்லி எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஸோ ரவை இல்லைன்னா கார்ன்ஃபிளேக்ஸ் கூட பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இதை விட காம்ப்ளிகேட்டடான ஆப்ஷன்ஸ் தான். இருக்கிறதுல ஈஸியான ஆப்ஷன் ரவை. ஸோ ரவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிடும். சப்போஸ் உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதோட டேஸ்ட் இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோட் பண்ணி ரவையிலையும் கோட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்க எண்ணெயை வந்து சைட்ல வச்சு சுட வச்சிடுங்க இதை நம்ம பண்ணிட்டு இருக்கப்போ. ஸோ அப்புறமா நம்ம இந்த மாதிரி எண்ணெயில கம்மியான எண்ணெயிலேயே நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மொத்தமான பேட்டிஸ், அதனால இந்த எண்ணெய் இதுக்கு வந்து கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் போடுற பேட்ச் வந்து இன்னும் ஃபிளாட்டா இருக்கும். ஸோ இந்த பேட்ச்க்கு என்ன பிரச்சனை வரும்னா இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்க வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அது ஹைட் அதிகமா இருக்கிறதுனால. ஸோ இது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபிளாட் ஆனது, ஆல்மோஸ்ட் ஆயில்ல மூழ்கிடுது. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லா பேட்சையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டிஸ் ரெடி. மெயினா 4 டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு, பேட்டிஸ் பண்றப்போ
தண்ணி விடாம அந்த இடத்துல எண்ணெய் விட்டு திக்கான சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பாலா பண்ணுங்க. அப்புறமா தட்டுறப்போ அத வந்து மெல்லிசா தட்டுங்க. 3வது ஸ்லரிய வந்து ஒரு தடவ பேட்டீஸ போட்டு அதுல திருப்பினா, ஒரு கோட்டிங் இருக்கிற அளவுக்கு திக்னஸ் வைங்க ஸ்லரில. ரொம்ப திக்காவும் வச்சுடாதீங்க, ரொம்ப தண்ணியாவும் வச்சுடாதீங்க. 4வது ஃப்ரை பண்றப்போ நம்ம கோட் பண்ணியிருக்க ரவ கருகவே கூடாது. அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இந்த பேட்டீஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க டொமேட்டோ கெட்சப்போட இத சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபிய நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அப்பாவோட சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா.